सतकुमार योगी राम सतकुमार जय गुरुराया। ओम श्री राम जय राम अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणचडा பகவானுடைய அருள் குழந்தைகள் ஐயா வைகுண்டருடைய வழித்தொண்டர்கள் வைகுண்டருடைய அகில திரட்டு அத்துப்படியாக இயக்கக்கூடிய சுந்தரராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுடைய துணைவியார் விஜயகுமாரி வந்திருக்காங்க. அவங்கள வழி நடத்தி கூப்பிட்டு வந்த ராம் வந்திருக்கார். இப்படி பகவான் யார் யாரை எந்த நேரத்தில் ஆட்கொள்ள வேண்டுமோ அப்போ தடுத்து ஆட்கொள்வார். அது இதனுடைய தாற்பயமே என்னென்னா, என்னுடைய ஆத்மா காணிமடத்தில் இருக்குது, உடம்பு திருவண்ணாமலை இருக்குது. உடம்பு வேணுமா ஆத்மா வேணுமான்னு அவர் தம்பி கேட்குறார், பார்த்திபன் என்பவர். மை சோல் இஸ் அட் காணிமடம், என்னுடைய ஆத்மா அங்கே இருக்குது. அப்போ அங்கே போனால் என்ன நடக்கும்? அந்த விக்கிரகம் அடிக்கும்போது, சிலை செதுக்கும்போது அங்கே சாமி ஃபீல் பண்ணுறார். இப்போ தொடையில் அடிக்கிறாங்கன்னா தொடையை பிடிச்சா ராமா ராமா ராமான்னு சொல்லிகிட்டு இருப்பார். கையில் அடித்தா அதே போல சொல்லுவார். அவ்வளவு உணர்வுபூர்வமாக சேர்க்கப்பட்ட முதல் கோயில், பகவான் இருக்க காலத்திலே கட்டப்பட்ட முதல் கோயில். அப்படி அந்த உணர்வை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அங்கே வந்திருக்காங்க. அதுமில்ல பல நாடுகளில் சுவாமிக்கு கோயில் ஆலயம் பொன் காமராஜ் வில் கோ ரவுண்ட் ஆல் த வேர்ல்டு அண்ட் ஸ்ப்ரெட் இஸ் த நாம் ஆஃப் திஸ் பெக்கர் அப்படின்ட்டு இருக்கார். சேக்கானுடைய திருநாமத்தை உலகெங்கும் பரப்பி வருவார். அதுபோல் பல கோயில்கள் கட்டியிருக்கோம். மலேசியாவிலே 2 கோயில், அதுபோல் சிங்கப்பூரில் இப்போ நடந்துக்கிட்டு வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்குது, லண்டனில் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படி மற்ற நாடுகள்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மூல காரணம் பகவான் தான். அதுக்கு பேஸ் காரணம் என்னென்னா, ஐயா வைகுண்டருடைய ஏட்டில் உள்ள இதை போல் பகவானை அப்படி காட்சி தருகிறார். எப்போ போனாலும் இந்த வைகுண்டருடைய அகில திரட்டாக வாசிக்க சொல்லுவார். அப்போ உச்சிப்படிப்பை படிக்க சொல்லுவார், உகப்படிப்பை படிக்க சொல்லுவார். அப்போது ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா அதை படிக்க சொல்ல மாட்டார் இல்லையா? அவர் நார்த் இந்தியாவில் பிறந்துக்கிட்டு இப்படி படிக்க சொல்கிறாருன்னா தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட்டுன்னு தான் நம்ம நினைக்கணும். அப்படி காரணம் காரியம் அப்படி பகவான். அப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன், ஐயா வேற இல்லை, யோகி ராம் சரத்குமார் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் என்பதை உணர்ந்ததுனால இந்த வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இங்கே பூஜை பண்ணுறது கூட வேறு யாரும் வரக்கூடாது, கேரளா நம்பூதிரி தான் வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு கேரளா நம்பூதிரி தான் வந்து பூஜை பண்ணணும். 5 கால பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயும் எத்தனையோ இதெல்லாம் ஆசிரமெல்லாம் கட்டியிருக்காங்க காரியங்கள், பூஜைக்கு ஆள் கிடையாது. பூஜை ஒழுங்காக 5 கால பூஜை காணிமடத்தில் இதுவரையிலையும் 38 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது பகவானுடைய பரம கருணை. ஏன்னா திடீர்னு அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கிறது காரியங்கள்லாம் காணிமடமே ஏற்றெடுத்து. இப்போ ஒருத்தி லண்டனில் இருக்கா, அவங்க மகா நம்பூதிரி, ஒரு பையன் இப்போ அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவருடைய கருணை. அதனால் நம்ம இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. இங்கே வந்தவங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. தோஸ் ஹூ என்டர் இன்டு காணிமடம் மந்திராலயா வில் அட்டைன் தி ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, நோ ரீபர்த் என்டர். அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடச்சிருக்காரு. நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, ஐயாவுடைய பெருமையும் மற்றதையும் பேசுவோம். எப்படி வந்தீங்க? ஐயாவின் அருளால் இன்றைக்கு நம்ம காணிமடம் ஐயா பெரியவர் யோகி ராம் சரத்குமாரின் உத்தம சீடர், உலகமெல்லாம் யோகி ராம் சரத்குமாரின் பக்தியையும் ஐயாவின் அறநெறிகளையும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பெரியவரை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஐயாவின் அருளால் எங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. நான் சிறுவயது முதலே ஐயா சிவசிவா அரகரா என்ற மகா மந்திரத்தை, நந்திகுட மந்திரத்தை நருட்கள் அறியும்படி ஏவி விட்டாயே சிவனே ஐயா என்று சொன்ன ஐயா வைகுண்டரின் வழி வந்து நாங்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைக்கு எனக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கின்றாய். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொன்ன ஐயாவின் அருள் வார்த்தையினால் ஒவ்வொரு இடங்களிலும் தாழ்ந்து இருக்கின்ற நமக்காக ஐயா திருச்செந்தூர் கடலிலே அவதாரமாக வந்து
வைகுண்ட மூர்த்தியாக வந்து தர்வையிலே ஒரு மனுக்கண்காண ஒரு சாதாரண ஒரு பண்டாரமாக வந்து அவர் யார் யார் எப்படி எப்படி கோடிக்கணக்கான மக்கள் வந்தாலும் அவரவர்களுடைய எண்ணத்திலே என்னது நிறைந்திருக்கின்றதோ எந்த எண்ணத்தோடு அவர்கள் பார்க்கின்றார்களோ அந்த எண்ணத்தோடு காட்சி தந்த அந்த வைகுண்ட பரம்பொருள், அந்த வைகுண்ட பரம்பொருள் 6 வருடம் தவமாக தட்சிணாபதி என்ற சுவாமி தவப்பிலே தவசிருக்கின்ற பொழுது கோடிக்கணக்கான மக்களுக்கு 4448 நோய்களுக்கும் மண் தண்ணீரால் அத்தனை நோய்களையும் தீர்த்த எம்பெருமான் அவர் வந்து அவரை நாம் என்னவென்று சொல்வதற்கு அவருடைய மகிமை தெரியாமல் நம்முடைய ஆட்சியாளர்கள் அவர்களை அடித்து உதைத்து சிறையிலே இட்டு கொடு நரகிலே அந்த புழுக்குழியிலே இட்டு சுண்ணாம்பு காலவாயிலே நிறுத்தி இவ்வளவு பட்ட கஷ்டங்களெல்லாம் ஐயா அந்த புழுக்குழியிலே இருக்கின்ற பொழுதும் அத்தனையும் ஆபரண மாலை என்று நினைத்து ஐயா அந்த கஷ்டத்தையெல்லாம் நினைத்து மக்களுக்காக அவர்கள் செய்த அந்த துன்பத்தையெல்லாம் பொறுத்து தவசு நிறைவேற்றி அதற்கு பிறகு மக்கள் எல்லாம் நல்ல வாழ்வுக்கு வாழ வைத்த ஐயா வைகுண்டரின் பொற்பாதம் இந்த உலகமெல்லாம் சிறந்துவங்க ஒரு குடைக்குள் அரசாள்வதற்காக இன்றைக்கு நாடு ஐயா சொன்ன அந்த ஒரு குடைக்குள் அரசாளுகின்ற உலகம் அத்தனையும் அரசாளுகின்ற அந்த ஒரு குடை அரசாள ஐயா வைத்திருக்கின்றார். நமக்கு வருகின்ற ஒவ்வொரு கலியுகத்தையும் மறுத்து தர்ம யுகமாகி தாரணியை ஆளுவதற்கு ஐயா வருகை தந்திருக்கின்ற அந்த புண்ணிய பூமி இன்றைக்கு காணிமடத்திலே இந்த பாக்கியத்தை கொடுத்த ஐயாவுக்கு அந்த யோகிராம் சுரத்குமாருக்கும் என்னோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ராமு ஐயா அவர்களுக்கும் இங்கே நமது ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த பாக்கியத்தை கொடுத்த ஐயாவுடைய பொற்பாதத்திற்கு அர்ப்பணித்து சரணடைகின்றேன். ஐயா உண்டு. ஐயா ஒரு எங்களுடைய கான்செப்ட் ஐயா தான் யோகிராம். சரி. ஆசியிலே ராசன் மகன் அருணையில் இருக்க கண்டேன் சிவனே. அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏட்டில் இருக்குது. அதாவது அது எப்படி என்றால் ஒவ்வொருடைய கருத்தில் என்ன நினைப்பு இருக்கின்றதோ அதே மாதிரி ஐயா காட்சி கொடுப்பார். அதை யோகிராம் சுரத்குமாராக இருந்தாலும் சரி, வைகுண்டராக இருந்தாலும் சரி, வைகுண்டர் யோகிராம் சுரத்குமார் என்று நினைத்தால் அதுதான் வைகுண்டர், நாராயணர் என்று நினைத்தால் நாராயணர். இப்போ எல்லா இடத்திலும் அவரவர் நினைப்புக்கு தக்கவாறு இருந்து அரசாள்வேன் என்று சொன்ன ஐயா. அதனால் அவரவருடைய எண்ணத்தின் பிரகாரம் அவரவர்களுடைய மனதிலே இருக்கின்ற கருத்துப்படி ஐயா காட்சி கொடுப்பார். நாங்கள் அப்படி நினைக்கிறோம். எங்களுடைய கான்செப்ட் அதுதான். எல்லா இடமும் நிறைந்த பரம்பொருள். அவர் எந்த ரூபத்தில் எப்படி இருக்கிறாரோ அந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பார். அவரவர் நினைப்பு தகுந்தாற்போல் அகிலத்தில் கிளீனாக சொல்லியிருக்கு. அவர்களுக்கு நினைப்புக்கு தக்கவாறு இருந்து அருள் புரிவார். எப்படி அவங்க நினைக்கின்றார்களோ அந்த பிரகாரம் ஐயா காட்சி கொடுப்பார் என்பதை அகிலத்திற்கு. ஆமாம், பெருமாள் சிவன் எல்லாம் ஒன்று தான். சிவன் எல்லாமே ஒன்று தான். அதான் 6 செஞ்சடை சுடியங்கையனி அலையிலே துயிலாதிவராகவா நீருமேனி நிரந்தரம் பூசிவா நீ சிவசிவா சிவமைத்துனராகவா வேறு சக்தி மணவாளரானவா வீரலட்சுமி மன்னரரிராகவா ஏறுமீதினில் ஏறிடும் ஈஸ்வரா எமையால் கொள்ளும் நாரணா போற்றி போற்றி. இது என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்று தானே ஐயா. யார் பாடுது இது? அந்த அம்மாமார் பாடுறாங்க. நீ தவா நட்பேர்வா அப்படின்னு அந்த அகிலத்திரட்டில் இருக்குது ஒவ்வொரு இது. எங்களுடைய ஃபீலிங் அது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாம் இருக்குது. ஆமாம் ஐயா, எல்லாம் ஐயா தான். ராம் சுரத்குமாராட்டு வந்திருக்கு. இனிமேல் ஒவ்வொரு மகாநாட்டு வருவாங்க. அவங்க எப்படி வராங்க, இதோ வந்தான் என்பான் இவன் இல்லை என்றிடுவான், அதோ வந்தான் என்பான் அவன் இல்லை என்றிடுவான், இப்படியே நான் ஒரு சூழ்ச்சம் எடுப்பேன் என்று மாமுனிக்கு சொல்லுகின்றார். இதில் எப்படி வாராருன்னு யாருக்கும் தெரியாது.
அதனால் அகிலத்திரட்டில் ஐயா சொல்லியிருக்க பிரகாரம் என்ன நடக்கும். ஐயாவை தொழுதுட்டு இருந்த நீங்கள் அடுத்து கண்ட சாமியாயிட்டு உங்களுக்கு குருநாதராயிட்டு வழி நடத்துனது யார்? அது இத்தனை வருஷத்து உங்கள் அனுபவத்தில் ஐயா நாராயணரை தவிர நீங்கள் தொழுதுட்டுள்ள தெய்வமாட்டம் பணிவிடை செய்துட்டுள்ள ஒரு குருவாயிட்டும் யாரை நீங்கள் தேர்ந்தது? அது ஏ ராமசுரத்குமார். எத்தனை வருஷமாக நீங்கள் அதை செய்து? 18 வருஷம் செய்திருக்கு. 8 வருஷமாக 2004 இருந்து 22 வரை. கேட்டேன். அதுக்கு காரணம் அந்த ஐயா வைகுண்டர் நான் தான் அவன் என்ற ஒரு உணர்வை தந்ததனால். ஆமாம், அது நிறைய விஷயம் நம்ம அனுபவபூர்வமாட்டு எனக்கு நிறைய இதில் நான் ஐயாவுக்கு பணிவிடை போய் செய்து 13 வருஷம். முதல் வருஷம் எனக்கு எப்படி பணிவிடை செய்யணும்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் யோகிராம் சுரத்குமாருக்கு போயிருந்த சமயத்தில் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சி பணிவிடைக்கு. அதற்கு முன்னாடி நிறைய அவமானப்பட்டிருக்கேன், என்ன எல்லாமே செய்திருக்கேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு அந்த அனுபவத்தில் அன்றையில் இருந்து அந்த 10 நாள் அந்த ஃபங்க்ஷன் முடியது வரையிலும் அந்த இது முடியது வரையிலும் நான் எல்லாரோடையும் காட்டினேன். அந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு பட்டாம்பூச்சி அந்த ஆசனத்தில் வந்து அப்படியே இருந்தது. 10 நாளும் இருந்தது, போகவே இல்லை. இந்த 10 நாளும் நான் எனக்கு பணியோட செய்த அது ஒரு பயங்கர நம்பிக்கை. ராம் அது போல் அதுக்கு பிறகு நீ 13 வருஷம் 12 ஆண்டுகளுக்கு பிறகுனாலே ஒரு பெரிய தவம். ஆமாம், ஐயா 6 ஆண்டுகள் தவசிருந்தார். இப்போ 12 ஆண்டுகள் நீங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கு ராம் சொன்னது போல். அதனால் ரெண்டும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ரெண்டும் ஒன்றும் இல்லாத நிலையில் அது மட்டும் இல்லை, எனக்கு சிறு வயதிலேருந்தே சேவை மனப்பான்மையில் நல்ல மனப்பான்மை. ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் ராம் காணிமடம் வந்தது.